என் நெஞ்சிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ராசிக்கு அதிபதியும் பாக்கியாதிபதியும் இந்த மார்கழி மாதத்திலே ஒன்று இணைந்து காட்சி தரக்கூடிய அற்புத திருக்கோலம். ராசிக்கு அதிபதி புதன் பகவான், பாக்கியாதிபதி சுக்கிர பகவான். எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் சரி சார், நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நமக்கு ராசிக்கு அதிபதியும் பாக்கியாதிபதியும் இணைஞ்சிருக்காங்க. வாழ்க்கையே ஒரு பொற்காலமாக இருக்கும். சிலர் வாழ்க்கை பாருங்க போராட்ட களமாக இருக்கும். ஆனால் ராசிக்கு அதிபதியும் பாக்கியாதிபதியும் சேரும்போது வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். கன்னிராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது நல்ல தன வரவை கொண்டு வந்து கொடுக்கும். அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ரெண்டாவது, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க. அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் சில சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க. வேலை சம்மந்தமாகவோ படிப்பு சம்மந்தமாகவோ ஒரு சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் இந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும். ஒரு நல்ல சூழ்நிலைகள் உருவாவதை நீங்களே பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது என்ன முயற்சி நீங்கள் எடுத்தாலும் வெற்றி பெறப் போகிறது. ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு கருத்து மாறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆல்ரெடி ஒரு கருத்து மாறுபாடு இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில். அதெல்லாம் இந்த மாதம் குறையும். 2 பேரும் உட்காந்து பேசுவீங்க, லைஃப்பை பற்றி பேசுவீங்க. எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, எப்படி மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது அப்படின்னு நீங்கள் பேச போகிறீங்க.